அப்புறம் நான் வேண்டினேன், நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் டிவைன் மதர்கிட்ட, என்கிட்ட இருக்கிற அந்த குறை கண்டுபிடிக்கிற இதை எடுத்துரு, நான் யார்கிட்டையுமே எந்த குறையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் இப்போ யார்கிட்ட குறை கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு தெய்வீகம் அது. அத்தனையும் பிரார்த்தனையிலேயே கிடச்சிருக்கு சாரதாமா. கடைசியாக அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணின அவள் போய் கேட்குறா, ஏன்னா டெத் பெட்டில் இருக்கா, ஏதாவது எனக்கு சொல்லுங்கோ, நான் அமைதியான வாழ்க்கை வாழணும்னா யார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்காது, நீ பீஸ்ஃபுல்லாக ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். அதுதான் அவங்களுடைய கடைசி உபதேசம்னு சொன்னேன். அது ரொம்ப சத்தியம். அது நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். அவங்களுடைய அது பெரிய அனுகிரகம் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறது. அதனால் யாராவது நம்ம மேலே ஒரு அப்யூஸை போட்டால் கூட, நம்மளை ஹியூமிலியேட் பண்ணினா கூட, அவளுக்குள்ளே இருக்கிற அவளை இயக்குற அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து தான் வருது, அதுவும் சங்கல்பத்துலேருந்து தான் வருது. அதுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பேன், பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு கெட்ட கர்மா பண்ணிட்டு வந்திருப்பேன். அந்த கெட்ட கர்மாவனால்தான் அந்த அப்யூஸ்